ஆதி பராசக்தி அயலாண்டு கோடி உருமாண்ட நாயகி பொறுமையா இருக்கம்மா. அம்மா லட்சுமி சாமி நீயும் பைத்தியம். அண்ணி கொஞ்சம் பொறுமா. ஒரு மைக்கடா அண்ணா ஒரு பைத்தியம். அண்ணா அண்ணி அண்ணா அண்ணா நாங்கெல்லாம் யாரு தெரியும். சரி பைத்தியமா இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மாயாரமன் சொல்லக்கூடிய சுடியாற்றாலையில நீங்க பெத்தாரி பிடிச்சு அலைஞ்சு திரியுறீங்க. அதனால உங்களுடைய ஆபத்தை காக்க வேண்டும் என்று அங்கே தெரியுது பெரிய ஒரு ஏரி. அந்த ஏரியில போய் தண்ணி அதாவது அருந்துகள் அம்மா அருந்துகள். எனக்கு ஏரி தண்ணி குளம் தண்ணி குட்டை தண்ணி எல்லாம் குடிச்சு என் தாகமே அடங்கல. எனக்கு தண்ணி தாக எடுத்துட்டே இருக்குது. பெரிய திருப்பார்காலம் தெரியுமா? அப்படியா? அங்க போனா என் தாக தீந்துருமா? ஆகட்டும். அங்க ஆழம். இங்க வந்ததுனால பேருமா பெரிய திருப்பாக்கம் தெரியுது. அங்க போகமான அங்க பெரிய ஆழமா இருக்குது. அதனால நீ அங்க ஆழமா ஆழத்துல அப்படின்னா அங்காளமா அம்மா இப்ப தண்ணீர் தாக தீர்ந்து விட்டது. மறுபடியும் என்னமே வேணும்? அண்ணா பாயவா எனக்கு வைகாதலே
பசியும் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா அண்ணா. கவலை பட வேண்டாமா? பண உயர கடாயும் மலை பால கூட சாதம் நிக்கிறமா. அதனால நீங்க படுங்கம்மா செத்த. அண்ணா வயித்த பசிக்குது. எதுக்குன்னா படுக்க சொல்றேன். அங்க உங்களை படுக்க வச்சுதான் சாப்பாடு போயிடுமா? அது மட்டும் இல்ல என்ன சீர்வரிசையை நான் கொடுக்காம இருக்கிறேன்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து சீர்வரிசை எதுவுமே கொடுக்கல. அதனால படுக்க வச்சு உனக்கு அதான் காலுக்கு கொலுசு, கைக்கு வளையலு, இடுப்புக்கு ஒட்டிவானம், கழுத்துக்கு நெக்கலுக்கு, காதுக்கு கமலு, ஐயோ இது எல்லாம் அண்ணா நீ அப்படி படுக்க வேண்டாமா? மலாந்து படுமா. நீங்க எனக்கு சீர்வரிசை தானே தரீங்க. ஆமா. அதுக்கு நான் எப்படி படுத்தா என்ன? அப்படி பார்த்தா உனக்கு இந்த ஒட்டிவானம், இந்த கால் கொலுசு, கைக்கு போட முடியாதுல்ல. காதுக்கு அதாவது கமலு இதெல்லாம் எப்படிமா போட முடியும்? ஓ அதனால மல்லாந்து படுக்க. மலாந்து படுமா. ஆமா. நீங்களும் படுங்க. தேவி சாமி இவன பாதிலும் இப்ப அவருக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? என்ன பேரு? மல்லாண்ட ஈஸ்வரன், மல்லாண்ட ஈஸ்வரி இது பேர் வைக்கணும். அதாவது இவனும் சக்தியும் இருவரும் அதாவது மல்லாண்டு படுத்திருக்கிறாங்க. அதனால இப்ப பெயர் மல்லாண்டு ஈஸ்வரியும் மல்லாண்ட ஈஸ்வரன், மல்லாண்ட ஈஸ்வரன் சொல்லி இப்ப ஒரு பேர் வச்சாச்சுமா. சரி மல்லாண்ட ஈஸ்வரனுக்கு சாமி ஏன்னா இந்த ஆதி பராசக்தி ஆகப்பட்டவ பச்சை படங்களையும் சுத்த படங்களையும் அந்த சிவனும் சக்தி இருவரும் அதாவது புடிங்கி சாப்பிட்டாங்க. இப்படியே விட்டுட்டா ஆனா அந்த உலகமே தாங்காது. அதனால இப்ப கடுகு வச்சுட்டோம்ல, கைக்கு காலுக்கு விலங்கு, கைக்கு விலங்கு, இதெல்லாம் விலங்கு போட்டா தான் இப்படியே இருப்பா. மாறு விலங்கு தோல் விலங்கு எல்லாம் போட்டுடணும். போடு.
மாயானத்துல மலர்ந்து படுத்துருக்காங்க மல்லாண்டீஸ்வரன் மல்லாண்டீஸ்வரி. அதனால நீங்க பைத்தியத்தை தெளிய வைக்கிறதா இருந்தா காவு சோறு போட்டாதான் இவங்களுக்கு பைத்தியம் தெரியும். அதாவது அந்த பைத்தியம் நீங்கும். அப்படின்னா காவு சோறு எப்படி தான் போடுறது? அதாவது பச்சை ரத்தம் வேணும். அந்த பச்சை ரத்தம்னா இதோ உங்களுடைய வலத தொடையை அறுத்து அந்த உதரத்தை பிடிச்சி அந்த காவு சோறு போட்டா மட்டும்தான் அந்த இருவருக்கும் பைத்தியம் அடங்கும், பைத்தியம் நீங்கும். சரி, போடுங்க. அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சு, பசி ஆடிருச்சு. அதனால இப்ப இந்த மாயாளத்துல சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் நாம ஒரு பேர் வைக்கணும். பெருத்த பூத உடலா இருக்குது. அதனால அவங்க 2 பேர்த்துக்கும் பெரியாண்டவர் பெரியாண்டிச்சின்னு பேர் வைக்கலாம். பெரியாண்டிச்சிக்கு இப்படி எங்களை 2 பேர்த்தையும் படுக்க வச்சுட்டியே, காத்துலயும் மழையிலயும் எங்களுக்கு என்னன்னா பாதுகாப்பு? கவலைப்பட வேண்டாமா. 5 தலை சென்னாகவே உங்களுக்கு பாதுகாப்பாக தலைமையில் அமர்ந்திருப்பார். இதோ இந்த பெரியாண்டவனும் பெரியாண்டிக்கும் இன்றிலிருந்து இந்த பூலோகத்து மக்களுக்கு அம்மா, அதாவது நீங்க குலதெய்வமா இருந்து எல்லா மக்களையும் நீங்க இருவரும் காத்து ரசிக்க வேண்டும் தாயே. இது என்ன ஊரு? இந்த பொறையூர்ல உள்ள அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் இந்த 6 வருஷம் ஒரு முறை உன்னை தெய்வமா கொண்டாடுவாங்க. அவங்க குடுக்குள் காவை வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாத, நோய் நொடி இல்லாத, செய்யும் தொழில எந்த குறையும் இல்லாத, அதாவது அப்படி காவு வாங்குறதா ஆடு கோழி பன்றி கடாய்னு சொல்லக்கூடிய இப்படி காவு பெறுங்க. கேளுங்க தம்பிகளே. ஆனா பெரியாண்டவன் பெரியாண்டிச்சு இருவர்களும் மல்லாந்து படிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா 4 திசையும் கூட பார்க்கலாம். 4 திசை அந்த அம்மால அவரும் பார்த்தா அந்த ஒவ்வொரு பக்கமும் அழிஞ்சிரும். அந்த கோபம் அகூரமான கோபம். அதனாலதான் மல்லாந்து படித்து 5 தலை சென்னாவன் நிழல் பிடிக்குது. அதனால அம்மன் பராசக்தியாகிய பெரியாண்டவன் பெரியாண்டிச்சு இந்த இடத்துல இதுக்கு மலையனூர்னு பேரு. இந்த மலையனூர் பதியில அம்மன் கன்னி புத்தாக வளர்ந்து சென்னாக கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. உங்க கையில் உள்ள 5 10 ரூபாய் 60 ரூபாய் உங்க கையில் உள்ள காணிக்கை செலுத்தி இருவர்களுக்கும் போட்டு கும்பிட்டு சென்றால் பில்லி சூனியம் கல்யாணம் ஆகாதவங்க செவ்வாய் தோசம் என்ன